செவிலிய பணியின் அடிப்படைகள் குறித்த இந்த தொகுப்பிற்கு உங்கள வரவேற்கிறோம். இது இரக்கமான கவனிப்பு மற்றும் கடுமையான அறிவியல் கோட்பாடுகளின் ஒருங்கிணைப்பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு துறையாகும். எந்த ஒரு மருத்துவச் சூழலிலும் நோயாளியின் நல்வாழ்வையும் நேர்மறையான மருத்துவ விளைவுகளையும் உறுதி செய்ய ஒவ்வொரு சுகாதார நிபுணரும் தேர்ச்சி பெற வேண்டிய முக்கிய திறன்களை நாங்கள் கோடிட்டு காட்டுவோம். மதிப்பீடு, பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் மருந்து நிர்வாகம் ஆகியவற்றின் தூண்கள் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அமைப்பை உருவாக்குகின்றன என்பதை புரிந்துகொள்வதே கற்றல் நோக்கமாகும். இந்த கோட்பாடுகள் வெறும் பணிகளின் பட்டியல் மட்டுமல்ல, அவை தொழில்முறை பொறுப்புணர்வு மற்றும் மருத்துவச் சிறப்பின் அடித்தளமாகும். இது செவிலியருக்கும் நோயாளிக்கும் இடையிலான ஒவ்வொரு தொடர்பையும் வழிநடத்துகிறது. முதல் கோட்பாடு என்பது செவிலிய கலையையும் அறிவியலையும் ஒருங்கிணைப்பதாகும். கலை என்பது இரக்கமான, நோயாளி மையப்படுத்தப்பட்ட தொடர்பு, நோயாளியும் கண்ணியத்தை மதித்தல் மற்றும் அத்தியாவசிய உளவியல் ஆதரவை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது நோயறிதலுக்கு பின்னால் உள்ள நபரை பார்ப்பது மற்றும் அவர்களின் உடல் தேவைகளுடன் அவர்களின் உணர்ச்சி மற்றும் மன தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதாகும். மாறாக, அறிவியல் என்பது ஆதார அடிப்படையிலான நடைமுறையில் வேரூன்றியுள்ளது. இது நோயியல், மருந்தியல் மற்றும் மருத்துவ மதிப்பீடு பற்றிய ஆழமான அறிவை பயன்படுத்தி தகவல் அறிந்த பாதுகாப்பான முடிவுகளை எடுப்பதை அவசியமாக்குகிறது. அவர்கள் வழங்கும் கவனிப்பு பயனுள்ளதாகவும் நவீனமாகவும் மருத்துவ தரவுகளால் ஆதரிக்கப்படுவதாகவும் இருப்பதை உறுதி செய்ய செவிலியர்கள் சமீபத்திய ஆராய்ச்சிகளுடன் புதுப்பித்த நிலையில் இருக்க வேண்டும். திறமையான செவிலிய பராமரிப்புக்கு இந்த இரண்டு கூறுகளின் தடையற்ற கலவை தேவைப்படுகிறது. இரக்கமற்ற அறிவியல் இயந்திரத்தனமானது, அதே சமயம் அறிவியலற்ற இரக்கம் பாதுகாப்பற்றது. இந்த தொகுப்பு ஒரு செவிலியர் தொழில்நுட்ப திறமையையும் தங்கள் பராமரிப்பில் உள்ள ஒவ்வொரு தனிநபரிடமும் உண்மையான பச்சாதாபமான அணுகுமுறையையும் சமநிலைப்படுத்தும் போது மட்டுமே தொழில்முறை சிறப்பு அடையப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறது. இரண்டாவது தூண் என்பது அடிப்படை நோயாளி மதிப்பீடு ஆகும். இது முதன்மையாக முக்கிய அறிகுறிகளை கண்காணிப்பதன் மூலம் நடத்தப்படுகிறது. இந்த புறநிலை அளவீடுகள்ல வெப்பநிலை, துடிப்பு, சுவாச வீதம், இரத்த அழுத்தம் மற்றும் ஆக்சிஜன் செறிவு ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் நோயாளியின் உடலியல் நிலையின் நிகழ்நேர பரத்தை வழங்குகின்றன மற்றும் அனைத்து மருத்துவ தலையீடுகளுக்கும் தொடக்க புள்ளியாக செயற்படுகின்றன. முக்கிய அறிகுறிகளில் ஏற்படும் போக்குகளை கண்காணிப்பது மருத்துவச் சரிவின் ஆரம்ப கண்டறிதலுக்கு மிகவும் முக்கியமானது. காலப்போக்கில் ஏற்படும் மாற்றங்களை கவனிப்பதன் மூலம் செவிலியர்கள் சிகிச்சைக்கு நோயாளியின் எதிர்வினையை மதிப்பிடலாம் மற்றும் நோயறிதல் செயல்முறைகளுக்கு முக்கியமான தகவல்களை வழங்கலாம். இதய துடிப்பு அல்லது இரத்த அழுத்தத்தில் ஏற்படும் நுட்பமான மாற்றத்தை கண்டறிவது பெரும்பாலும் ஒரு மருத்துவ நெருக்கடியை தடுக்கலாம். மூன்றாவது அடிப்படை நோயாளி பாதுகாப்பு ஆகும். இது பிரிமம் நான் நொசரே அல்லது முதலில் தீங்கு செய்யாதே என்ற கொள்கையால் வழிநடத்தப்படுகிறது. நடைமுறையில் இது துல்லியமான நோயாளி அடையாளம் மற்றும் அபாயமற்ற மருத்துவ சூழலை பராமரித்தல் உள்ளிட்ட பரந்த அளவிலான நெறிமுறைகளை உள்ளடக்கியது. பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு செவிலியச் செயலும் மதிப்பிடப்படும் கண்ணோட்டமாகும். பாதுகாப்பு என்பது விபத்து காயங்களிலிருந்து நோயாளியை பாதுகாக்க வீழ்ச்சி அபாய மதிப்பீடுகள் மற்றும் தொடர்ச்சியான இடர்குறைப்பு ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. பாதுகாக்கப்படக்கூடிய நோயாளிகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துவதன் மூலம் செவிலியர்கள் குணமடைவதற்கான பாதுகாப்பான இடத்தை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு நெறிமுறையும் அவர்கள் தங்கியிருக்கும்போது நோயாளியின் உடல் ஒருமைப்பாட்டிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை குறைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நான்காவது சுகாதாரம் மற்றும் தொற்று கட்டுப்பாடு ஆகும். இது அடிப்படை தூய்மையை விட அதிகமாகும். இது கடுமையான கை சுகாதாரம் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது PPE சரியான பயன்பாடு போன்ற கடுமையான ஆதார அடிப்படையிலான நெறிமுறைகளை உள்ளடக்கியது. இந்த எளிய ஆனால் ஆழமான செயல்கள் சுகாதார வசதிகளுக்குள் ஆபத்தான நோய்க்கிருமிகளின் பரவலை எதிர்ப்பதற்கான முதன்மை பாதுகாப்பு ஆகும். மேலும் ஆக்கிரமிப்பு நடைமுறைகளின் போது அசெப்டிக் நுட்பத்தை பராமரிப்பது HAIS என அறியப்படும் சுகாதார தொடர்புடைய தொற்றுகளை தடுப்பதற்கு அவசியமாகும். இந்த கடுமையான தரநிலைகளுக்கு இணங்குவதன் மூலம் செவிலியர்கள் குறுக்கு மாசுபாட்டிலிருந்து தங்கள் நோயாளிகளையும் தங்களையும் பாதுகாக்கிறார்கள். மருத்துவச் சூழல் புதிய நோயின் ஆதாரமாக இல்லாமல் குணமடைவதற்கான இடமாக இருப்பதை உறுதி செய்கிறார்கள்.
இறுதித் தூண் என்பது பாதுகாப்பான மருந்து நிர்வாகமாகும். இந்த உயர் பொறுப்பு செயல்பாடு மருந்து நிர்வாகத்தின் உரிமைகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பாதுகாப்பு சரிபார்ப்பு சரியான நோயாளிக்கு சரியான மருந்து சரியான அளவில் சரியான பாதையில் சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு உரிமையும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு தடையாக செயற்படுகிறது. இந்த செயல்முறை மருந்து பிழைகளின் அபாயத்தை அகற்ற மருத்துவரின் உத்தரவுகளுடன் குறுக்கு சரிபார்ப்பு மற்றும் துல்லியமான ஆவணப்படுத்தல் போன்ற நுணுக்கமான சரிபார்ப்பை கோருகிறது. செவிலியர்கள் இந்த பணியின் போது கவனம் செலுத்தி குறுக்கீடு இல்லாம இருக்க வேண்டும். ஏனெனில் அளவு அல்லது நேரத்தில் உள்ள ஒரு சிறிய கவனக்குறைவு கூட நோயாளியின் ஆரோக்கியத்திற்கும் மீட்புக்கும் துல்லியமான விளைவுகளை ஏற்படுத்தும். சுருக்கமா, செவிலிய பராமரிப்பின் அடிப்படைகள் இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட தூண்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இரக்கத்தையும் அறிவியலையும் ஒருங்கிணைத்தல், துல்லியமான நோயாளி மதிப்பீடு, பாதுகாப்புக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, கடுமையான தொற்று கட்டுப்பாடு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் நுணுக்கமான செயல்முறை. இந்த கூறுகள் சிறப்பிற்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்க ஒன்றாக செயல்படுகின்றன. இந்த அடிப்படை கூறுகள்ல தேர்ச்சி பெறுவது விருப்பத்திற்குரியதல்ல. இது பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் தொழில்முறை செவிலிய பயிற்சியின் மூலக்கல்லாகும். இந்த கோட்பாடுகளை தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு நோயாளிக்கும் மிக உயர்ந்த தரமான கவனிப்பை பெறுவதை உறுதி செய்கிறார்கள். இது சிறந்த மருத்துவ விளைவுகளுக்கும் வலுவான மேலும் நம்பகமான சுகாதார அமைப்புக்கும் வழிவகுக்கிறது.